ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான இந்த சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா லேர்னிங் வந்து பார்த்தோம்னா ஒரு 150 கேள்விக்கு மேலே பார்த்து முடிச்சிட்டோம். அது உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷனும் அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து தர வேண்டியது இருக்குது. அது நான் ஒரே வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அதாவது நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பிஓ எக்ஸாமை பொறுத்தவரையிலும் இது வந்து சிலபஸ்ல இருக்கு. அதே போல பிஜிடிஆர்பிலையும் இது சிலபஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? டெட்லையும் இது சிலபஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமாவே வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு, டெட் படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஓ படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். சார், நீங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸாக தான் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ். வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நுண்ணறிவு என்பது பல திறன்கள் சேர்ந்த கலவையாகும் என கூறியவர் யார்? சோ நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான திறன்கள், நிறைய விதமான டேலண்ட்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அப்படின்றது வந்து தான் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து கூறியவர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கு அனுப்பி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் பீனே. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆல்பர்ட் பீனே தான் வந்து என்ன பண்றாரு, இந்த நுண்ணறிவு அப்படின்றது பல திறன்கள் சேர்ந்த கலவை அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப ஆல்பர்ட் பீனே அப்படின்றத இதுக்கான ஆன்சர். அடுத்து, மனிதர்களிடையே நுண்ணறிவை அளவிட முயற்சி செய்தவர் யார்? சோ மனிதர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவை அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நுண்ணறிவு அளவிறதுக்கான அந்த முயற்சியை ஏற்கொண்டவர் யார்? 1905 அந்த முயற்சியை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பார். யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பீனே. ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆல்பர்ட் பீனே தான் வந்து நுண்ணறிவு அளவிறதுக்கான அந்த முயற்சியை வந்து அளவிட்டிருப்பாரு. அடுத்து, இது ரொம்ப முக்கியமானது. எந்த நாட்டு பள்ளிகளில் நுண்ணறிவு சோதனை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஒரு நாட்டோட பள்ளிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நுண்ணறிவு சோதனைகள் வந்து மாணவர்கிட்ட வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற தடையை வந்து விதித்திருக்காங்க. ஸோ அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நுண்ணறிவு சோதனைகள் வந்து மாணவர்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, 4th கொஸ்டின். நுண்ணறிவு சோதனைகள் எதனை அளக்கிறதோ அதுவே நுண்ணறிவு என கூறியவர். நுண்ணறிவு சோதனைகள் எதனை அழைக்கிறதோ அதுவேதான் நுண்ணறிவு என கூறியவர் யார்? சூப்பர். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் பீனே. மீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ ஆல்பர்ட் பீனே அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றையும் சொல்லியிருப்பாரு. நுண்ணறிவு சோதனைகள் வந்து எதை அளக்குதோ அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு? ஆல்பர்ட் பீனே அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்த 5வது கேள்வி. நுண்ணறிவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நுண்ணறிவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்கலாம். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் இவரை தான் குறிக்கும். ஓகேங்களா? சோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பர்ட் பீனே அப்படின்றவர் தான் இது சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நீங்க மேல இருக்கிற கூற்று பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சோ நுண்ணறிவு அப்படின்றது பல சில திறன்கள் சேர்ந்தது அப்படின்னு சொன்னதும் ஆல்பர்ட் பீனே தான். நுண்ணறிவை அளவிட முயற்சி செய்தவரும் ஆல்பர்ட் பீனே தான். சோ நுண்ணறிவு சோதனைகளை வந்து எதை அளக்குதோ அதுதான் நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு சொன்னவரும் ஆல்பர்ட் பீனே தான். அப்ப நுண்ணறிவு பத்தி இந்த சோதனைகளையும் முன்னறிவு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னதால் தான் நுண்ணறிவின் தந்தை, நுண்ணறிவு சோதனைகளின் தந்தைன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் பீனே அழைக்கப்படுறாரு. அடுத்து, இந்த வீடியோல கொஞ்சம் இந்த சார்ந்த கூற்றுகள் தான் பார்க்க போறோம். அது கொஞ்சம் அப்படியே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருவன் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறனும் புலனாகாத பொருளை பற்றிய சிந்தனையும் நுண்ணறிவு என கூறியவர். சோ ஒரு சூழ்நிலை வந்து இக்கட்டான சூழ்நிலை வருது, அதுக்கேற்றாப்புல அவன் எப்படி தன்னை தகவமைச்சு எப்படி அவன் வந்து அந்த திறமையா மெயின்டைன் பண்றான், மேனேஜ் பண்றான் அப்படின்றத அந்த திறனும் ஒரு புலனாகாத பொருளை பற்றிய ஒரு சிந்தனை தான் வந்து நான் சொல்றாங்க நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? டெர்மன் அப்படின்றவர் தான் வந்து இதை சொல்றாருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏத்தா போல யார் ஒருத்தன் தகவல் அமைச்சுக்கிறானோ அவன் தான் மென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் வந்து மென்னா இருக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டெர்மன் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு அந்த குழு வேர்டுல லிங்க் ஆயிடும். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல். ஒரு நோக்கத்தை வச்சீங்கன்னா அதை நோக்கி செயல்படுறது, அப்புறம் பகுத்தறிவோடு சிந்தித்தல். ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து பகுத்தறிவோடு சிந்திக்கிறது, திறமையோடு சூழ்நிலையை சமாளித்தல். ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அது என்ன பண்றது, திறமையோடு சமாளித்தல் போன்றவை சார்ந்த கூட்டு செயலே நுண்ணறிவு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும், ஒரு நோக்கத்தோட செயல்படணும், அது மட்டும் இல்லாம ஒரு பகுத்தறிவோட எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படணும், அதே நேரத்துல ஒரு சூழ்நிலையை திறமையோடு சமாளிக்கணும். இது மொத்தமா சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் என்னன்னு சொல்றாரு இவர் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத வந்து இவர் சொல்றாருங்க. ஓகேங்களா? சோ யார் சொல்றாரு அப்படின்னா வெக்ஸ்லர் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு.
ஓகேங்களா? அப்போ இந்த கூட்டு செயல் இல்லைன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கூட்டு செயல் அப்படின்றத வந்து உங்களுக்கான க்ளூ வேர்டு. அந்த கூட்டு செயல் இல்லைன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க. அப்படி கூட்டு செயலா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நுண்ணறிவு அதிகமா இருக்கும். இந்த க்ளூ வேர்டு வச்சு நீங்க வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்த 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கருத்தியல் நிலைப்பட்ட சிந்தனை திறன் நுண்ணறிவின் மைய அம்சமாக உள்ளது என கூறியவர். சோ கருத்தியல் நிலைப்பட்ட சிந்தனை திறன், ஒரு கருத்தியலோட கூடிய ஒரு சிந்தனை திறன் ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா ஓகேங்களா? சோ அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்டிராக்ட் திங்கிங் தான் வந்து நுண்ணறிவோட ஒரு மைய புள்ளியாவும் மைய அம்சமாவும் இருக்குது. அப்ப கருத்தியலோட யார் ஒருத்தன் சிந்திக்கிறானோ அவங்ககிட்ட வந்து நுண்ணறிவு இருக்கும். அதனோட மைய அம்சமா வந்து கருத்தியல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா டெர்மன் அப்படின்றவர் வந்து சொல்றாருங்க. யார் சொல்றாரு? டெர்மன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்றாரு. சூப்பர். யாரு? டெர்மன். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். டெர்மன் அப்படின்றவர் தான் வந்து எதை சொல்றாரு? கருத்தியலோட வந்து என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு வந்து இருக்கணும், அதுதான் நுண்ணறிவோட மைய அம்சமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. அடுத்து 9வது கேள்வி. ஒரு பிரச்சனையின் மைய கருத்தை புரிந்து கொண்டு திறமையுடன் இயங்கவும் நுண்ணறிவு உதவுகிறது. பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு ஒரு மைய கருத்து இருக்கும். அந்த பிரச்சனையோட மைய கருத்து என்னன்னு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மைய கருத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், திறமையாக வந்து இயங்க முடியும். அப்ப அந்த மைய கருத்தை கண்டுபிடிச்சு இயங்க நம்மளுக்கு உதவக்கூடியதா இருக்கிறதா வந்து இந்த நுண்ணறிவு சொன்னவர் யாருன்னா உட்வர்த் அவர்கள் தான் சொல்றாரு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, இந்த 10வது கேள்வி பார்த்தலாம். புதிய நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் திட்டமிட்டு நமது சிந்தனைகளை செயல்படுத்த முயற்சிப்பது நுண்ணறிவு என கூறியவர். ஸோ ஒரு புதுசா ஒரு நிலைமைகள் வந்து உருவாகுது. அந்த புது நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில நம்ம என்ன பண்றோம், நம்மளோட திட்டத்தை வகுத்து அதுக்கேற்ற போல நம்ம என்ன பண்றோம், செயல்படுத்த முயற்சிக்கிறோம். அதுதான் வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டோன் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாருங்க. அப்போ புது நிலைமைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்றத வந்து உங்களுக்கான க்ளூ வேர்டு. ஓகே, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க. நுண்ணறிவு என்பது பல திறன்கள் சேர்ந்த கலவைன்னு சொன்னவர் ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு அளவிட்டவரும் ஆல்பர்ட் பீனே. எந்த நாட்டில் வந்து அமெரிக்காவில் நுண்ணறிவு அளவீடு தடை செய்யப்பட்டுள்ளது. நுண்ணறிவு சாதனை வந்து எதை அழைக்குது அதே நுண்ணறிவு சொன்னவர் வந்து யாருங்க, ஆல்பர்ட் பீனே தான். நுண்ணறிவோட தந்தையும் ஆல்பர்ட் பீனே தான். சூழ்நிலைக்கேற்ப ஒருத்தன் தகவல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சூழ்நிலைக்கேற்ப தகவல் அமைக்கல அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க, ஸோ சூழ்நிலைக்கேற்ப ஏன் தகவல் அமைக்கிறானோ அவன் தான் மென்னுன்னு சொன்னேன். அப்போ டெர்மன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நோக்கத்தோடு செயல்படணும், பகுத்தறிவோடு சிந்திக்கணும், ஒரு கூட்டு செயலா இருக்கணும். கூட்டு செயல் இல்லைன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க சொன்னா அப்போ வெக்ஸிலர். கருத்தியல் நிலைப்பட்ட சிந்தனை அப்படி இருந்தாதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒரு கருத்தியல் நிலைப்பட்ட சிந்தனை தான் வந்து ஒரு நுண்ணறிவுக்கு வந்து ஒரு முக்கிய அம்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னு பார்த்தோம், டெர்மன் அவர்கள் தான் வந்து சொல்றாரு. அப்ப கருத்தியலோட இருந்தாதான் வந்து மென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிரச்சனையோட மைய கருத்தை புரிந்து கொண்டு அப்படின்னு வந்தாலே உட்வர்த். ஸோ மைய கருத்து உட்ல இருக்கக்கூடிய மைய கருத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்வர்த். அடுத்து புதிய நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு புதுசா ஒரு சூழ்நிலை உருவாகுது, அதுக்கு ஏற்ற வகையில நம்மளோட சிந்தனையை செயல்படுத்த முயற்சிப்பதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஸ்டர்ன் அப்படின்றதான் சொல்றாரு. அப்போ புதிய நிலைமைகளுக்கு ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சு சொன்னேன். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்விங்க, நுண்ணறிவு பற்றிய உயிரியல் விளக்கங்களை கொடுத்தவர் யார்? ஸோ இன்டெலிஜென்ஸ் பற்றிய பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணறிவை பற்றிய அந்த உயிரியல் விளக்கங்களை வழங்கியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. எது ஆன்சர் வரும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு போறக்கூடிய வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.